பல சித்தர்கள் தவம் செய்த இடத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பெருமாள் கோவில். திருமழிசை ஆழ்வார் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்த திருத்தலம். கண் பார்வை சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தும் கருட கொடி சித்தர். வணக்கம் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் திருமணம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சுந்தரராஜ பெருமாள் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே உள்ளது, எப்படி செல்லலாம் என்று முதலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பழமை வாய்ந்த சுந்தரராஜ பெருமாள் கோயிலானது திருவள்ளூர் மாவட்டத்தில் திருமணம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த கிராமமானது சென்னையிலிருந்து 29 கிலோமீட்டர்லையும் பூந்தமல்லியிலிருந்து 9 கிலோமீட்டர்லையும் அமைந்துள்ளது. சித்தர்காடு சிவன் கோயிலிருந்து 300 மீட்டரில் இந்த கோயில் அமைந்துள்ளது. கோயிலோட முழு அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இந்த கோயில் அமைந்துள்ள கிராமத்தின் பெயர் திருமணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிராமம் முதலில் திருமந்திரம் என்று அழைக்கப்பட்டது, பின்பு மருவி திருமணம் என்று ஆனது. முன்னோர் காலத்தில் அரி சரணாலய நல்லூர் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. இக்கிராமத்தில் சித்தர்கள் தவம் இருந்ததால் சித்தர்காடு என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கோயிலுக்கு அருகில் தான் சித்தர்காடு சிவன் கோயிலும் உள்ளது. வைணவ துறவியான திருமழிசை ஆழ்வார் என்பவர் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்த தலம் இது. 13ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியனால் இந்த கோயில் திருப்பணி தொடங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கோயில் திருப்பணி முடிவதற்குள் மன்னன் போரில் இறந்து விட்டதால் அதைத் தொடர்ந்து நல்ல சின்னசாமி முதலியா என்ற பணக்கார உள்ளூர்வாசி ஒருவர் கோயில் கட்டுமான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவர் தனது 100 ஏக்கர் வயலில் இருந்து கிடைக்கும் வருமானத்தை வைத்து கோயிலை தொடர்ந்து பராமரித்து வருகிறார். இப்பொழுதும் அவரது வழித்தோன்றல்கள் இன்று வரை கோயிலை பராமரித்து வருகிறார்கள். இந்த கோயிலில் ராஜகோபுரம் 5 நிலை கொண்டுள்ளது. கோயிலின் கோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோவில் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கிய கருவறையில் சுந்தரராஜ பெருமாள் தனது துணைவியரான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். கோயில் வளாகத்தில் பலிபீடம், உயரமான கொடிமரம் மற்றும் கருடன் சன்னதியும் இங்க பார்க்கலாம். கருவறை நுழைவாயிலை காக்கும் துவாரபாலர்கள் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறார்கள். மகா மண்டபத்தில் திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், சேனை முதலியார் மற்றும் ராமானுஜர் போன்றவர்களின் உருவங்களை பார்க்கலாம். இக்கோயில் கருவறையை சுற்றி 2 பிரகாரம் உள்ளது. வெளிப்புற பிரகாரத்தில் சுந்தரவழி தாயார் சன்னதி உள்ளது மற்றும் ஆண்டாளுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. 2 சன்னதிகளுக்கும் நேர்த்தியான விமானங்கள் மற்றும் நேர்த்தியான தூண்கள் கொண்ட முன்மண்டபங்கள் உள்ளன. கொடிமரத்தில் அருகில் அமைந்துள்ள கல்யாண மண்டபத்தில் அழகிய சிற்பங்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மற்றும் இந்த கோயில் தனி சிறப்பாக நர்த்தன கிருஷ்ணரை தனி சன்னதியில் நம்ம பார்க்கலாம். இது நிறைய கோயிலில் காண முடியாத ஒரு சிறப்பு அம்சமாகும். அதே போல இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பாக ஆண்டாள் சன்னதி மண்டபத்தில் உள்ள தூணில் கருடகுடி சித்தரின் சிற்பம் காணப்படுகிறது. கிராமத்தில் வாழ்ந்த இந்த சித்தர் கருடனின் சிறந்த பக்தராக விளங்கியதால் இவரை கருடகுடி சித்தர் என்று வழிபட்டுள்ளனர். இந்த கருடகுடி சித்தரை வழிபட்டால் கண் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்று மக்கள் நம்புகின்றனர். கண் பிரச்சனை உள்ளவர்கள் கருடகுடி சித்தருக்கு சந்தனம் மற்றும் பன்னீர் அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். நாட்பட்ட கண் நோய்கள் கூட அறுவை சிகிச்சை இல்லாமல் முழுவதுமாக குணமாகிறது என்று மக்கள் சொல்கிறார்கள். இந்த கிராமத்தில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் இடையில் ஒரு அழகான பெரிய குளத்தை காணலாம். அந்த குளம் அருகில் சுந்தரராஜ பெருமாள் கோயிலை பார்த்தவாறு ஆஞ்சநேயர் சன்னதியும் அமைந்துள்ளது. அதேபோல் ஆண்டாள் சன்னதிக்கு அருகில் துளசி செடியும் நெல்லி மரமும் அருகருகே அமைந்துள்ளன. இந்த 2 செடிகளையும் வழிபட்டால் குழந்தை பாக்கியம், திருமணம் தடை நீங்கும் என்று சொல்றாங்க. இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு, கோயில் முழுவதும் பல்வேறு தூண்களில் நரசிம்மரின் 17 திருவுருவ சிற்பங்களை காணலாம். கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோயில் அருகில் அமைந்துள்ள சிவன் கோயிலோட வரலாறு பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்க. மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் நம்ம சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை உங்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.